வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பிப்பது எப்படி? அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது தொடங்கியது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு ஆன்லைனில் விண்ணப்பம் தொடங்கியுள்ளது. மாணவிகள் ஆர்வத்துடன் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், அதே மாதிரி சென்னை கேகே நகர் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் 5200 எம்பிபிஎஸ் இடங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் 15% இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீடு வழங்கிய போக 85% இடங்கள் மாநில அரசுக்கு உள்ளது. இது தவிர தனியார் கல்லூரிகளில் 3450 இடங்கள், தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் 550 இடங்கள் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு உள்ளன. இதில் அரசு ஒதுக்கீடுக்கு 50%, நிர்வாக ஒதுக்கீடுக்கு 50% வழங்கப்படும். மொத்தமாக அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்த்து 9200 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன. இதில் 496 இடங்கள் அந்த 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதேபோல் 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 250 பிடிஎஸ் இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீடு 15% இடங்கள் வழங்கிய போது 80% இடங்கள் மாநில அரசுக்கு உள்ளது. தனியார் கல்லூரிகள் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 1900 இடங்கள் உள்ளது. அதில் 126 இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதில் புதிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கு தேசிய மருத்துவ முறை ஆணையத்துடன் தமிழக சுகாதாரத்துறை விண்ணப்பிக்கவில்லை. அதனால் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் தமிழகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 11350 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் 2025-26 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு tnmedicalselection.net என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க நேற்று தொடங்கியது. வழக்கமாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகுதான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும். முதல் முறையாக மாணவர்களுடைய வசதி கருதி முன்கூட்டியே தொடங்கி நீட் தேர்வு மதிப்பெண் இல்லாமல் விண்ணப்பிக்கலாம் என தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு தேசிய தேர்வு முகமையிடமிருந்து மதிப்பெண்கள் மாநில மருத்துவக் கல்வி இயக்கம் பெற்றுக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவிகள் ஆன்லைனில் ஆர்வத்துடன் விண்ணப்பித்து வருகின்றன. தகவல் தொகுப்பீடு மற்றும் விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகி 5 நாட்கள் வரை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போலி சான்றிதழ் கடும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் சான்றிதழ் டிசி, வெளிநாடு வாழ் இந்தியர் ஆதார சான்று உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் பதிவேற்றுதல் செய்ய வேண்டும். கடந்த ஆண்டு போலியாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சான்றிதழ்களை சமர்ப்பித்து சில இடங்களை பெற்று கண்டறியப்பட்டது. அவர்கள் மாணவர் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டது. அதனால் நடப்பாண்டு மாணவர் சேர்க்கை தகவல் கையேட்டின் இது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. போலி சான்றிதழ் அளித்து திருப்பு கண்டறியப்பட்டால் அவரின் மாணவர் சேர்க்கை உடனடியாக ரத்து செய்யப்படும். 3 ஆண்டுகளுக்கு வேறு எந்த படிப்பிலும் சேர முடியாது. நிரந்தரமாக மருத்துவ படிப்புகளில் சேர முடியாது. விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் காவல்துறையுடன் ஒப்படைக்கப்படுவார்கள் என மருத்துவக் கல்வி ஆராய்ச்சி இயக்கம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.